Hello friends, welcome to Stylo's Kitchen. இன்னைக்கு நம்ம Stylo's Kitchenல ரொம்பவே சூப்பர் டேஸ்டியா டொமேட்டோ கெச்சப் ரொம்ப அருமையா ரெடி பண்ணியிருக்கோம். இது செய்யறதுக்கு என்னென்ன பொருட்கள் வேணும், இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழ இருக்க ரெட் கலர் Subscribe பட்டனை பிரஸ் பண்ணி Subscribe பண்ணி வெச்சுக்கோங்க. பக்கத்துல ஒரு பெல் சிம்பல் வரும், அதையும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க கிச்சனுக்கு இந்த சூப்பர் டேஸ்டியான டொமேட்டோ கெச்சப் எப்படி செய்யலாம்னு பார்த்திடலாம். கெச்சப் செய்யறதுக்காக நான் ஒரு 3/4 கிலோ அளவுக்கு தக்காளி எடுத்துர்க்கேன். இதை நல்லா எடுத்து வாஷ் பண்ணிட்டு சின்ன சின்ன பீசஸா இது மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நாம ஒரு பிரஷர் குக்கர்ல இந்த தக்காளி எல்லாத்தையும் சேர்த்துடலாம். கூடவே ஒரு 6 பூண்டு பல் எடுத்துர்க்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமா ஒரு 1/2 கிளாஸ் போல தண்ணி சேர்த்துக்கலாம். இதை இப்போ மூடி போட்டு ஒரே ஒரு விசில் மட்டும் விட்டு நாம எடுத்துக்க போறோம். குக்கர் வெயிட் போட்டுடலாம். பாருங்க, ஒரு விசில் விட்டு எடுத்துக்கிறேன். ஸ்டீம் ஃபுல்லா ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம். நல்லா வெந்திருக்கு. இது பாத்தீங்கன்னாக்க நம்ம வந்துட்டு ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சி எடுக்க போறோம். அதனால இது ரொம்ப சுத்தமா இது ஆறணும். நல்லா ஆறின பிறகு நம்ம அரைச்சிக்கலாம். பாருங்க, தக்காளி நல்லா ஆறிடுச்சு. இப்போ வந்துட்டு ஒரு மிக்ஸி ஜார்ல இதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா ஸ்மூத்தா அரைச்சி எடுத்துக்கணும். நான் அரைச்சிட்டு வந்துடுறேன். பாருங்க, நல்லா ஸ்மூத்தா அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம ஒரு வடிகட்டி வச்சு இதை ஒரு பாத்திரத்துல நம்ம வடிச்சு எடுத்துக்கணும். இந்த மாதிரி ஃபில்டர் யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி ஒரு ஸ்பூனால அப்படி கலந்து விட்டோம் அப்படின்னாக்க ஒரு கரண்டியால இந்த மாதிரி இப்படி செஞ்சோம்னாக்க அந்த தோல் இருக்கிற விதைகள்லாம் வந்துட்டு இதில் தேங்கிடும். பாருங்க, வடிகட்டின பிறகு தக்காளியோட விதைகளும் தோலும் இதில் தங்கிடுச்சு. நம்மளோட டொமேட்டோ பியூரி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு பேனில் நம்ம இந்த பியூரி செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அரைச்சி வச்சோம் இல்லையா, அதை வந்துட்டு சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும். கலர் பாருங்க, ரொம்பவே சூப்பரா இருக்கு. இதை சேர்த்த பிறகு இதில் வந்துட்டு நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்துருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இது வந்துட்டு கலர் நல்லா கொடுக்கும், அதுக்காக தான். கொஞ்சம் ஸ்பைசியாக வேணுன்றதுனால ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நார்மல் சில்லி பவுடர் நம்ம வீட்டில் அரைச்சது. கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு எடுத்துருக்கேன். கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு சுகர் எடுத்துருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் ஃப்ளேம் வந்துட்டு ரொம்ப கம்மியாக சிம்மில் வச்சுட்டு இதை வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொதி வர வரைக்கும் இருக்கட்டும். இதை நல்லா கலந்து விட்டுக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி கொதிக்கிற நேரத்தில் நம்ம வந்துட்டு லேசாக கலந்து விட்டுக்கலாம். நம்ம போட்ட மசாலாலாம் பச்சை வாசனைலாம் போகணும். இதில் இருக்கிற தண்ணியும் நல்லா வற்றி வரணும். இதுக்கு வந்துட்டு ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் வந்துட்டு நம்ம மெதுவாக சிம்மில் வச்சுட்டு கலந்து விட்டுட்டே இருக்கணும். பாருங்கள், 5 நிமிஷமாக நான் வந்துட்டு மெதுவாக கலந்து விட்டுட்டேன். மசாலா வாசனையெல்லாம் போயிடுச்சு. நம்மளோட கெச்சப் வந்துட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கலர் பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது. இது எப்படி ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம பார்க்குறதுனாக்க இந்த கரண்டி இருக்கு பாருங்கள், இதை பின்னாடி திருப்பிட்டு இந்த மாதிரி பண்ணோன்னாக்க லைன் கிளியராக இருக்குது பாருங்கள். ஸோ நம்மளோட கெச்சப் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். இது நல்லா ஆற விட்ட பிறகு இதில் வந்துட்டு நம்ம வினிகர் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்துட்டு இது சுத்தமாக ரூம் டெம்பரேச்சருக்கு ஆறணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பாருங்கள், நம்மளுடைய கெச்சப் வந்துட்டு நல்லாவே ஆறிடுச்சு. இப்போது நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வினிகர் எடுத்துக்கிறேன், அதை இதோட சேர்த்துக்கலாம்.
சேர்த்த பிறகு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய கெச்சப் வந்துட்டு ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப அருமையாக இருக்குது, டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. இப்போது நான் இதை வந்துட்டு இந்த பாட்டிலில் வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன். இதில் ஒரு ஃபெனல் வச்சு இப்படி கரண்டியில் எடுத்து ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி பாருங்கள், நம்மளுடைய கெச்சப் வந்துட்டு ரொம்பவே அருமையாக ரெடி ஆகிடுச்சு. சூப்பர் டேஸ்டியாக இருக்குது. இது ஈவினிங் ஸ்நாக்கோட பீஸாவோடலாம் சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். கடைகளில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பாட்டில் வந்துட்டு 70 ரூபா 80 ரூபா கொடுத்து நம்ம வாங்குகிறோம். இது செய்கிறதுக்கு செலவு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 15 ரூபா கூட ஆகலை, அதை விட கம்மியாக தான் ஆணுச்சு. நான் சொன்ன இதே அளவுகளோட நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்ட்டுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இன்னும் ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை ஃப்ரம் ஸ்டைலோ. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹெல்த்தியாக சாப்பிட்லாம், ஹாப்பியாக வாழலாம்.